இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாப் 5ல இருக்கிற லார்ஜ் அக்வேரியம் ஃபிஷஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உங்ககிட்ட ஒரு பெரிய டேங்க் இருக்கு. நான் ஒரு பெரிய மீன் வளர்த்தணும்னு ஆசைப்படுறேன். அப்போனா நம்ம எந்தெந்த மாரி மீன் வாங்கலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்கு. நான் வந்து ஒரு பெரிய மீன் வளர்த்தணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா, கண்ண மூடிட்டு எல்லாருமே சூஸ் பண்ற ஃபர்ஸ்ட்டு மீன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க். இந்த ஷார்க் வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இதுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ். அதாவது இந்த ஃபிஷ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா இன்ஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் உயிர் வாழும். மத்த மீன் மாரி ரொம்ப சீக்கிரமா இறந்து போகாது. அதனால இது கொஞ்ச நாள் உயிர் வாழறதுனால, இது வந்து நம்ம லார்ஜ் டேங்க்ல வளர்த்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் ஃபிஷ். ஆமா, இந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து தாராளமா நீங்க வந்து லார்ஜ் டேங்க்ல போட்டு வளர்த்தலாம். இத வந்து நீங்க சின்னதுல வாங்கி லார்ஜ் டேங்க்ல போட்டு வளர்த்தலான்றத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, உங்க டேங்க் வந்து வேற ஏதாவது லார்ஜ் ஃபிஷஸ் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து ஈஸியா சாப்பிட்ரும். அதனால வந்து நீங்க டிஸ்கஸ் ஃபிஷ் வாங்குனீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு மீடியம் சைஸா வாங்கிக்கோங்க. ஏன்னா, நம்ம வச்சுருக்கிறது ஏற்கனவே பெரிய சைஸ் டேங்க்கு. அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய மீன்லாம் இருக்கு. அப்போனா இந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து சின்னதா வாங்கி வளர்த்தலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நான் அத வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஒரு மீடியம் சைஸ் டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து நீங்க தாராளமா வாங்கி உங்க பெரிய டேங்க்ல விட்டு வளர்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல 3 இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் ஃபிஷ். ஆ இந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷுமே நீங்க தாராளமா இப்ப நான் சொன்ன 2 மீன் கூடயுமே நீங்க விட்டு வளர்த்தலாம். நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆஸ்கர் ஃபிஷ் வந்து ஆ 1 தான் வளர்த்த முடியும். ஆ விட்டோம்னா பக்கத்துல இருக்க மீன் வந்து ஈஸியா கொன்றும் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது அப்படி கிடையாது. இதோட சைஸ்லயே இன்னொரு மீன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடாது. அதாவது நீங்க அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்ட்டா போடுற பட்சத்தில, இதோட சைஸ்லயே இருக்கிற மீன வந்து இது வந்து சாப்பிடவே சாப்பிடாது. இது எப்போ இன்னொரு மீன வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து சாப்பாடே இல்ல. சுத்தமா நீங்க வந்து சாப்பாடே போடல அப்புட்னா, இது வந்து பசிக்காக இன்னொரு மீன வந்து வேட்டையாட ட்ரை பண்ணும். மத்தபடி நீங்க வந்து சாப்பாட போட்டு கரெக்ட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஃபிஷ் வந்து இன்னொரு ஃபிஷ் வந்து சாப்பிடாது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து 4த்தா இருக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அரோனா தான். இந்த அரோனா ஃபிஷ் வந்து லார்ஜ் டேங்க்ல தாராளமா வளர்த்தலாம். சொல்லப்போனா இந்த அரோனா ஃபிஷ் வந்து லார்ஜ் டேங்க்ல மட்டும் தான் வளர்த்த முடியும். ஏன்னா, இது வந்து ஷார்ட் டேங்க்ல விட்டு வளர்த்துனீங்கன்னா, இதுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த என்விரான்மென்ட் வந்து செட் ஆகாது. ஏன்னா, இந்த அரோனா ஃபிஷ் வந்து நீளமா இருக்கறனால, இது வந்து கொஞ்சம் வளைஞ்சு நீந்துற மாரி கொஞ்சம் பெரிய டேங்க் சைஸ் வேணும். அதனாலேயே இது வந்து பெரிய டேங்க்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே வளர்த்துவாங்க. இதுவுமே ஒரு பிரேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது வந்து பசிக்காக மட்டும் தான் வேட்டையாடும். இதுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிருச்சு அப்புட்னா, இதோட வாய்க்குள்ளேயே போற மாரி சின்ன ஃபிஷ் இருந்தாலுமே, இந்த அரோனா வந்து எப்பவுமே சாப்பிடாது. இது பசிக்காக மட்டும் தான் இன்னொரு ஃபிஷ்ஷ வந்து சாப்பிடும். நம்ம லிஸ்ட்ல 5த் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃப்ளவரான் ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இத வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து பார்க்கும்போது தனியா தான் விட்டு வளர்த்துவாங்க. ஆமா, இது வந்து நீங்க நினைக்கிற மாரி ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ் தான். இது வந்து ஒரு பிரேட்டர் வகையில தான் சேரும். ஆனா, நான் முன்னாடி சொன்ன 2 ஃபிஷ் மாரி, இதோட சைஸ்ல இருக்கிற மாரி ஒரு மீனுங்க விட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து இன்னொரு ஃபிஷ்ஷ வந்து அடிக்காது. ஆனா, இந்த கடையிலலாம் ஏன் வந்து இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து தனியா விட்டு வளர்த்துறாங்கன்னா அப்புட்னா, மேக்ஸிமம் இதோட ஹம்ப் வந்து நல்லா பார்க்க நல்லாருக்கும். ஆனா, இது வந்து யுனிக்கா இருக்கும். அதாவது அந்த ஒரு மீன் மட்டும் அந்த டேங்க்ல இருந்தா தான் பார்க்கறக்கு நல்லாருக்கும். அதுவே இப்போ நெனச்சு பாருங்களேன், நெறைய ஃப்ளோரான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஹம்ப் இருக்கு. அப்பன்னா, அது வந்து பார்க்கறக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தனியா ஒரு ஃப்ளோரான் மட்டும் இருக்கு. அதுக்கு ஒரு ஹம்ப் இருக்கு. அது நல்லா பிரைட் கிராஸ்ல இருக்கு. அப்பன்னா கண்டிப்பா அது நல்லாவே அட்ராக்ட் ஆகும். அதனால மட்டுமே அவங்க வந்து இந்த ஃப்ளோரான தனியா வச்சிருப்பாங்க. மத்தபடி இன்னொரு ஃப்ளோரான் கூட விட்டா சண்ட போடும் அப்படின்றது மேக்ஸிமம் சண்ட போடும். நீங்க வந்து சாப்பாடுலாம் குடுத்து நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா 2, 3 ஃப்ளோரன்ஸ நீங்க தாராளமா ஒண்ணா விட்டு வளர்த்தலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த வீடியோல வந்து டாப் 5 நீங்க வந்து பெரிய டேங்க்ல பெரிய ஃபிஷ் விட்டு வளர்த்துறதா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும், கண்டிப்பா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.